ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக நாங்க மக்கள் கிட்ட கேட்க போற கேள்வி கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி இப்போ தற்போதைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பேசப்படுது, மக்கள் இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, அதை பத்தி தான் நாங்க பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திட்டம்னா நல்லது தான், அது செயல்படணும். ஒழுங்காக செயல்பட்டால் தானே நல்லோம். இன்னும் இல்லையே, அதில் ஒரு திட்டம் வரலையே ஒன்றும். இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் கிளீனாக இருக்கணும், ஸ்ரீலங்கா கிளீனாக இருந்தால் தான் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அவங்களை ஏற்றுக்கணும். அது உண்மைக்கு நல்ல விஷயம் தானே, அது ஏற்றுக்கொள்கிற விஷயம் தானே. அதெல்லாம் நல்ல விஷயம், அதெல்லாம் இருக்கணும். என்றைக்கும் அதே மாதிரி ஸ்ரீலங்கா என்னைக்காவது கொண்டாடுறதுனா பெரிய விஷயம். அது மாதிரி நடக்கணும், நடந்தால் நல்லோம். இதான் நடக்குது இல்லையே. நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இவங்க செயல்படுறது யாரும் கொண்டாட விட மாட்டாங்க. ஒரு கட்சிகளில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதை சுற்றி இது நடந்தால் நல்லோம். இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அருமையான திட்டம் தான். அதாவது நிறைய இதுகள்லாம் மாற்றங்கள் செய்யணும். இப்போ ஓரளவு செய்து கொண்டு வர்றாங்க. சில இதுகள் இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பான முறைகள் எல்லாம், அந்த ஜோடனைகள் இதெல்லாம் குறைக்கணும். குறைச்சாதான் ரோடுகள் நீட்டாக இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் முக்கியம். நடைபாதை ரொம்ப அருமையாக செய்யணும். மேடு பள்ளம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சரியான ஒரு லெவல் இல்லாமல் அந்த கல்லெல்லாம் கலண்டு கிடக்கும். அதெல்லாம் நீட் பண்ணி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல முன்னோக்கு தானே. இது நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல வழியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக செய்யும். இதே போலதான் ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து கவர்மெண்ட் பண்ணாங்க. அதாவது கோட்டபாய கவர்மெண்ட் சுவருக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி சித்திரமெல்லாம் வரைஞ்சாங்க. அந்த நேரத்துக்கு செய்வாங்க. ஒரு பக்கம் அந்த மாதிரி நடந்தால் மறுபக்கம் வேற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி, ஆல் ஸ்ரீலங்கா ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த திட்டம் எதுவுமே ஏற்கத்தக்கதா இருக்கும். எல்லாரும் மக்களும் விரும்பணும். மக்களும் விரும்பி ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கிற திட்டங்களை செயல்படுத்தணும். அதான் எல்லா எதிர்பார்க்கும். கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இந்த நல்ல திட்டம் தான். நாட்டில் அது மாதிரி எல்லாருமே இதை விரும்புகிறாங்க. எல்லாருமே பொதுவாக. மற்றது இங்கே இந்த களவுகள் இதெல்லாம் இல்லாமல், முக்கால்வாசி போதை வசத்தெல்லாம் இல்லாமல் ஆக்கணும். கல்வி திட்டங்கள்லாம் நல்ல மாதிரி நடக்கணும். மற்றது வியாபாரங்கள் அது எல்லாம் கொஞ்சம் இதாக தானே, மந்தமாக தானே இருக்குது. அது இனி அதால் கொஞ்சம் நல்லா வருமாங்கிறது எதிர்பார்க்குறோம். ரோட்டில் இருக்க குப்பைகள் அதெல்லாம் அது அகற்றவே பயணம் கட்டாயம். இந்த நோய்கள், தொற்று நோய்கள் அது இல்லாமல் ஆகணும். அதுக்கு வேண்டி அது நல்ல திட்டம். அது அஞ்சு நல்லமான திட்டம் ஒன்று தானே, துப்புரவாக இருக்கும் ஸ்ரீலங்கா. சரி, தற்போதைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற திட்டத்தை பத்தி நாங்க மக்கள் கிட்ட கேட்டோம்னா அவங்க இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமா நீங்களும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மற்றும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒலிபதிவாளர் லிஷியுடன் நான் மோகனா அலகேஷன்.